ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து பிரவியில் வந்து பார்த்துருப்பீங்க. பிரவியில் வந்து பார்த்த மாதிரியே சூப்பராக ஒரு லவ் சாங்காக சிம்பிளாக நீங்கள் வந்து உங்கள் பிக்கை வந்து ஆட் பண்ணி வீடியோ நீங்கள் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் வந்து பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மேக் பண்ணுறதுக்கு இந்த ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிட்டு இந்த சிங்கிள் ப்ராஜெக்ட்டுக்கான லிங்க் பார்த்தா டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது. லிங்க்கை கிளிக் பண்ணி ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிவிட்டு இப்போ நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணி பிக்கை வந்து ஆட் பண்ணி எடிட் வந்து சிம்பிளாக வந்து மேக் வந்து பண்ணிக்கோங்க. எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணுங்கள், ஃபோட்டோ ரூம்னு சொல்லிட்டு ஆப் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ நான் சொல்கிற ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேக் வந்துங்க, கீழே பார்த்தா கிரீன் ப்ளஸ் அங்கே கிளிக் பண்ணுங்கள். இப்போ தான் சம் ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா 4:5 ரேஷியோ வந்து சூஸ் வந்து பண்ணிவிட்டு கீழே கிரியேட் ப்ராஜெக்ட் ட்ராஃப்ட் வந்து செலக்ட் வந்து பண்ணி ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் வந்து கொடுத்துங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரைட் சைட் டவுன்லோட் ஒரு கிரீன் ப்ளஸ் அங்கே கிளிக் பண்ணுங்கள். மீடியான்ற ஃபோல்டர் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டு எந்த ஃபோல்டரில் நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஸ்டோர் பண்ணிச்சிடலாம் ஒன்ஸ் அந்த ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டு பிக் வந்து ரீசைஸ் பண்ண போகிற பிக்கில் இருக்குல்ல, அந்த ஒரு பிக்கு சூஸ் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ரைட் டேப்பில் ஒரு ப்ளஸ் அங்கே கிளிக் பண்ணால் பிக்கு மாதிரி வந்து ஆட் வந்தாங்க. ஆட் ஆகி முடிஞ்சிட்டு மேலே பாருங்கள் ரைட் டேப்பில் 3 டாட் கிளிக் பண்ணிட்டு ஃபிஃப்த்தாக இருக்க ஃபில் கம்பர்சன் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் செட் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மேலே பாருங்கள் ரைட் டேப்பில் சேம் யாராக இருக்கும் கிளிக் பண்ணிவிட்டு தேர்ட் ஒன்றா கரண்ட் ஃப்ரேம் பிஎன்ஜி சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்னு பண்ணி கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து கொடுங்க. ஓகேங்களா? ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகி முடியுதுன்னு சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இமேஜ் வந்து சேவ் வந்து கொடுத்துங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த இமேஜ் டிலைட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நியூ ஒரு இமேஜ் ஆட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இமேஜ் ஆட் பண்ணி கிராப் பண்ணி எடுத்துட்டிங்களா? நெக்ஸ்ட் அப்படியே பேக் வந்துட்டு ஃபோட்டோ ரூம்ன்ற ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ப்ளஸ் சைன் சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ரிமூவ் இப்போ கிராப் பண்ணி ரீசைஸ் பண்ணலாம். அந்த பிக்கு சூஸ் பண்ணிட்டு நெட் ஆன் பண்ணிட்டு நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் வந்து பண்ணி வேண்டியது தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நீங்கள் வந்து நீங்களே வந்து ரிமூவ் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா? அந்த ஆப்பில் வந்து இது ரிமூவ் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு டிலேட் பண்ணிடலாம். டிலேட் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. ப்ராஜெக்ட் ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா டைம்லைன் பார்த்தீங்கன்னா 11:18 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே ஒரு க்ரீன் கலர் இமேஜ் லேயருக்கான ஆப்ஷன் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து குரூப்புக்கான லேயர் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணாத லேயருங்களாம் எப்படி ஆட் பண்ணுறது பார்த்துலாம். ஓகே, எனக்கு இருக்கிற க்ரீன் கலர் லேயர்ஸ் இதெல்லாம் வந்து பேக்ரவுண்டு ரிமூவ் பண்ணாத லேயர் வந்து ஆட் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான். டேரெக்டாக லேயரை சூஸ் பண்ணுங்கள். கீழே பார்த்தா கலர் அண்ட் ஃபில்னு சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இதுமாதிரி நம்பர்லாம் போட்டு ஸ்டார்ட் ஃப்ரேம் வச்சு கிளிக் வந்து கொடுத்துட்டு மேலே வந்து ஃபோல்டர் நேமில் வந்து அலகுமேஷன் ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணி கிராப் பண்ண பிக் இருக்கும் செலக்ட் பண்ணிட்டு மேலே ரெஸ்டார்ட் ப்ளஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி பிக்கை வந்து ஆட் வந்து ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே மேலே வந்து குரூப்புக்கான லேயர் வந்துருக்கும் போது அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே பாருங்கள் எடிட் குரூப் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி லேட்டாச்சும் வந்து கொடுத்தீங்கன்னா உள்ளே பார்த்தா வந்து ஃபோட்டோ ரூம் சொல்லிட்டு ஒரு க்ரீன் கலர் லேயர் வந்து சூஸ் பண்ணிவிட்டு சேம் கலர் அண்ட் ஃபில் வந்து போயிட்டு சேம் நம்பர் 2 ஸ்டார்ட் ஃப்ரேம் வந்து கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஃபோல்டர் நேம் வந்து சூஸ் பண்ணிட்டு ஃபோட்டோ ரூம்ன்ற ஃபோல்டர் சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண பிக்காக உள்ளே வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகே, அதில் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண பிக் வந்து சூஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற அந்த பேக்கில் இருந்துச்சில் அந்த பேக்கில் ஆட் பண்ணிங்கன்னா அந்த பிக்கை வந்து சூஸ் பண்ணிட்டு மேலே இருக்கிற ப்ளஸ் எங்களுக்கு கிளிக் பண்ணிங்கன்னா இதுமாதிரி பிக்கை வந்து பர்ஃபெக்டாக வந்து ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பேக் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அவுட்புட் வந்து இதுமாதிரி பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து கிடச்சிடும். அதுக்கான எஃபெக்ட்டுமே அதில் வந்து நான் வந்து கொடுத்துட்ருப்பேன். நீங்கள் ஒன்லி ஆட் மட்டும் பண்ணால் மட்டும் போதும். ஓகேங்களா? இதே மாதிரி நெக்ஸ்ட் இங்கே இருக்கிற எல்லா லேயருமே பிக்கை வந்து ஆட் பண்ணிட்டு பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து லாஸ்ட் வரைக்கும் கம்ப்ளீட் வந்து பண்ணிட்டீங்கன்னா இங்கே இந்த சைடில் இங்கே ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த கேமராக்கான ஃபோக்கஸ் ஆன் பண்ணிட்டு மூவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அவுட்புட் வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து கிடச்சிட்ருக்கும். நெக்ஸ்ட்டு ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு மேலே பாருங்கள் ரெஸ்ட் டேபிள் ஏராக்கான பட்டனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ அண்ட் ஆப்ஷன் செட்டாக செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்ன்ற பட்டன் கிளிக் பண்ணி இந்த ஐட்டம் வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க. எடிட்டிங் வந்து பிடிச்சினா மறக்காமல் லைக் வந்து போட்டுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுங்க. டாடா.